Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அதாவது தமிழுக்காக இப்போ தான் புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமுக்காக மேபி படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா நேற்றுக்கு வரைக்கும் பிஸியாக இருந்துக்கலாம், நாளைக்கு தமிழ் எக்ஸாம் தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் நீங்கள் இருந்துக்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு தடவை இதை என்னாச்சு இப்போ தான் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. GE 3252, அதாவது தமிழரும் தொழில்நுட்பமும், தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெசவு தொழில் என்றால் என்ன, தமிழர்களின் பானை தொழில்நுட்பம் தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்ற ஊர்கள் எவை. சரியா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்தோ சாரணிக் என்றால் என்ன. சரியா? அதுக்கப்புறம் சோழர் காலத்து பெருங்கோவில்கள் எவை, தொல்லியல் என்றால் என்ன, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மணிகளின் வகைகளுள் 4 எழுதுக. சரியா? இதெல்லாம் பார்த்துங்க. சொல் விளக்கம் தருக. சரியா? அதுக்கப்புறம் பழந்தமிழத்தில் முத்து எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற துறைமுகம் எது, தமிழ் இணைய கல்விக் கழகம் எங்கு உள்ளது, அகராதியின் நோக்கங்களுள் 2 குறிப்பிடுக. சரியா? 10 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 10 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேரத்துக்கு உங்களால் எழுத முடியும், இவ்வளோ நேரம், அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது இந்த டைமுக்கு நம்ம இந்த 10 கொஸ்டினுமே எழுத முடியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அப்படி உங்களால் எழுத முடியல அப்படின்னா தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க திரும்பவும். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பாண்டங்கள் என்றால் என்ன, நமக்கு கிடைக்கப்பெற்ற பாண்டங்களில் காணப்படும் கீறல் குறியீடுகள் வழியாக அறிவியலாகும் செய்திகளை விளக்குக. சரியா? ஏன்னா 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மேடை அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துரைக்க, மாமல்லபுர சிற்பங்கள் மற்றும் கோவில்கள் வழியாக நீவிர அறியும் தொழில்நுட்ப செய்திகளை தெளிவுபடுத்துக. சரியா? இது 12th கொஸ்டின். சூப்பராக கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்களின் உளவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறனை எடுத்துரைக்க. சரியா? அதுக்கப்புறம் தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் வழியாக அறிவியலாகும் பண்பாட்டு பதிவுகளை விளக்குக. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஏன்னா தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் வழியாக அறிவியலாகும் பண்பாட்டு பதிவுகள் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் ஸ்கூல்னு சொல்ல காலேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது, அதாவது இன்டர்னல் எக்ஸாம் சைக்கிள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அந்த எக்ஸாம்லேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல. அதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பண்டைய தமிழர்களின் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப திறன்களை சான்றுடன் விவரி. அதுக்கப்புறம் பெருங்கடல் குறித்த பண்டைய தமிழர்களின் அறிவாற்றலை புலப்படுத்துக. சொற்குவை திட்டம் என்றால் என்ன, அதன் நோக்கங்களையும் பணிகளையும் விளக்குக. அதுக்கப்புறம் அறிவியல் தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 15ல் B கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து எழுதுங்க தயவுசெய்து. ஏன்னா கட்டுரை வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய எழுதுங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடச்சிரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சார் இது 1 கிரெடிட் கோர்ஸ் சார், அதனால் இதுக்கெலாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. பரவாயில்ல, 1 கிரெடிட் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பர்சன்டேஜில் எப்படி இருந்தாலும் இந்த பேப்பரும் கொஞ்சமாவது ரோல் ப்ளே பண்ணும். சரியா? அதனால் தயவுசெய்து நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப முக்கியமான வீக், நிறையா முக்கியமான எக்ஸாம்லாம் நமக்கு வரப்போகுது. சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.